அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 நாளாக பார்த்திங்க அப்படின்னா நாட்டில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸோட தட்டுப்பாடு. ஸோ கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, யாருக்கும் புக் ஆகிறது கிடையாது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கேஸ் இருப்பு இருக்கிறதுனால புக்கிங் ஆகுது. இந்த எல்பிஜி கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இதை யார் கண்டுபிடிச்சது, எங்கே கண்டுபிடிச்சாங்க, எப்படி இது இந்தியாவுக்கு வந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்பிஜி, இந்த எல்பிஜி அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1950 பீரியடில் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆதி மனிதர்கள் செஞ்ச அதே மெத்தடை தான் நம்மளும் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மரக்கட்டைகள் மூலம் எரிக்கிறதுனால உணவு வந்து தயாரிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நாளடிவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மரக்கட்டையில் இருக்கிற கறியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த நம்மளோட லைஃப்பில் எப்படி இந்த ஒரு கேஸ் வந்துட்டு உள்ளே வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோ. 1910 அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் நெல்லின் அப்படின்றவர் தான் இந்த கேஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸை அவர் எந்த டைப்பில் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஸோ பெட்ரோலியத்தை குரூடாயிலேருந்து பெட்ரோலியத்தை பிரிக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான கேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ண அப்படின்னா பின்னாடி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அவர் ஒரு ஸ்டடி பண்ணுறாரு. அதுதான் கேஸ் ஆன்லைன் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸை ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜில் ஹை லெவல் ப்ரெஷரில் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு கேஸ் அப்படின்றது வெளியே வரும். அதை வந்துட்டு ஒரு சிலிண்டரில் அடைச்சி அப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லாவே ஒர்க் ஆகியிருந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்பிஜி கேஸ் வந்துட்டு உருவாகிறதுக்கு காரணம். இதில் இந்த எல்பிஜினா என்ன, எல்பிஜினா என்ன, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ பெட்ரோலை பிரிக்கிறதுலேருந்து வரக்கூடிய ஒரு வாயு தான் இந்த கேஸ், சரிங்களா? இந்த பெட்ரோலிருந்து பிரித்து எடுக்கிறப்ப 2 டைப் ஆஃப் கேஸ் வந்துட்டு வெளிவிடும். அந்த 2 டைப் ஆஃப் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்பனே, பூட்டனே அப்படின்ற இந்த 2 டைப் ஆஃப் கேஸ் வந்துட்டு வெளிவரதை அவர் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதை வந்துட்டு ஒரு ஹை ப்ரெஷரில் ஒரு கலனில் வந்துட்டு அடைச்சிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன பவர் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தியரியை வந்துட்டு நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அதை வந்துட்டு செஞ்சும் பார்க்குறாரு. அப்போ ஹை லெவல் ப்ரெஷரில் வந்துட்டு இந்த எல்பிஜி கேஸை வந்துட்டு நம்ம அந்த 2 வாயுக்களை வந்துட்டு அடைக்கிறப்ப ஒரு லிக்விட் ஃபார்ம் வந்து கிடைக்கிறது. இந்த லிக்விட் ஃபார்ம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல்லும் ப்ளஸ் அதோட அதில் வந்துட்டு எரியக்கூடிய தன்மையும் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு எல்பிஜி கேஸாக வந்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1950 வந்துட்டு காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட நகரங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சிட்டிஸில் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1990க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாவோட வில்லேஜஸ்களையும் சிட்டிங்களையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எல்பிஜி வந்துட்டு இந்த டைப் ஆஃபில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போதும் குரூட் ஆயிலுக்கும் பெட்ரோலுக்கும் சண்டை வர்றதுனால தான் இந்த இஷ்யூ வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.